வைக்கிற வைத்தியகாரி போனது. நாம என்ன காட்டுல மேய்ச்சோம்? நாம கடலைக்காட்டுல மேய்ச்சோம், அதிகமா மேய்ச்சி போட்டோம். நல்ல பச்சை கடலை. அதனால பித்த தலைக்கு ஏறிச்சு. வேற ஒண்ணும் இல்லை, நம்ம வேற ஒண்ணும் இல்லை பெண்ணு. நான் வேண்டாம் கொத்தி கொத்தி கொடுத்தீங்களா? அதுக்கு கொடுத்து பிரியத்துல கொடுத்த பிரியத்துல நீங்க வாங்கி சாப்பிட்ட பிரியத்துல அதனால அளவு தெரியாம போச்சு பாருங்க. அப்படி இருக்குங்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி, அப்படியா? இந்த இடத்தை விட்டு இன்னும் வேற இடத்துல கொஞ்சம் தள்ளி காவிட்டு தாம மாறிப்படுத்தா கிடக்குது. அப்படித்தான் இருந்தா போதும். ஆமா. அப்படியும் அந்த இடத்தை விட்டத்தானே சரி பெண்களுக்கு எவ்வளவோ ஆறுதலை மறு இடத்துல மாறித்தானே அணைந்து கொண்டது. அப்படி சிறிது நேரம் ஆகும்போது சரி இந்த வெண்கலைக்கு மீண்டானே மக்களாலே ஐயோ கற்றில் பட்டு போகும் வேளாண் மக்களாலே உங்களுக்கு இன்னும் வந்து மீண்டும் கனவானது இந்த கிளியரசு அந்த கிளியரசு கனவு கண்டு சரி ஐயா எழுந்து இதே ஐயோ என்னமோ தெரியல இவ்வளவு காலத்துக்கு இருப்பாடு என்னமோ நமதனையாப்படுது நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்துடு அந்தாரி இப்படியே சொல்றது வரும்படியான கனவுதானே கண்டிருக்கிறேன். அப்படியா? அப்படின்னு நாம இது வேதங்க அர்த்தம் சொல்லணும். என்ன கனவு கண்டாய் விட்டு அப்படி அவர்கள் போல கனவு கண்டேன் என்றால் என்ன கனவு கேட்கிறீங்களா? ஓ சாமி ஒரு நீரே சாரம்மார சத்திரே சாரம்மார சத்தியே எனக்கு வந்த மன்னவரே அண்ணா எந்த தாரம்மாரை ஒன்று வந்தோ
புறப்பட்டு போக கனவு கண்டேன் மன்னா. வேளாண் மக்கள் தானே உங்களுடைய கத்தி முனையாளராக வெட்டி சொட்டர கை உடைச்சு கத்தி முனையாளர் ஊத்தி என்னை பிடித்து சிறை கொண்டு போகும்படியாக நான் கனவு கண்டனங்களே மன்னா. நான் இத்தனை நாளும் எப்படி இருந்த 2 பேரும் ஒண்ணு போல ஒண்ணு. ஐயோ உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு போறது சாமி? என்னை விட்டு பிரிச்சு போறது நீ கவலைப்படல. நான் கொண்டு போயிருவாங்களே. நீ மில்லுக்காரரு கொண்டு போயிருவாங்க கவலைப்படுற. ஆனால் பெண்ணே பத்தினியால் கந்தகரா பழுதொரு நாள் போகாது, முத்தமையால் கந்தகரையா உடனே பழித்து விடும் அம்மா. அப்படி பழித்தாலும் இந்த வெற்றி வேங்கனான வீரப்பூர் நாட்டுறதானே நல்ல கிளைக்கு நாகன் காவல் இருக்குது, வெற்றி கிளைக்கு வேங்கன் காவல் இருக்குது. சட்டவால் வேங்கன், அடிவால் வேங்கன், முட்டிவால் வேங்கன், முடிவால் வேங்கன் சொல்லக்கூடிய 60 அடி உயரம் உள்ள வெற்றி வேங்கன் காவல் இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம எசமான்கள் 1000 பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறேன் நம்மளுக்கு இது நம்மளுக்கு என்னம்மா ஆபத்து வந்துரு? எந்த ஆபத்து வராது. எனக்கு ஆபத்து வருது. தமிழகவே வந்தா வீட்டுக்குள்ள வந்தா கனவா போகும். அப்படி ஆபத்து வருமா என்றால் சரி வாரதானே நிக்கவா போகுது. வரவில்லை வந்து விட்டா வழியில் தங்கமா போகுது. ஆமா தலைக்கு மேலே வெள்ளம் வந்து விட்டா அப்ப சாங் என்ன முடம் என்ன? உண்மைதான். இதற்காக கவலைப்பட வேண்டாம் என்னே என்ற ஆண்களை ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டான் வீரபாகன். அரே அப்பா தங்காயி சொன்னபடி ஆண்களை ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது இந்த அண்ணம்மா சாமியுடைய வீர வரலாற்று கதைகளை இந்த 39வது நாள் பாடிட்டு இருக்கிறோம். ஆரம்ப விழாவன்னைக்கு நான் முதல்ல இந்த தகவலை செல்லும் ஓட்டுறீங்க. அப்பவே எனக்கு போன் பண்ணாரு அஞ்சல் துறை, அஞ்சல் துறையிலிருந்து விருமாண்டம்பாளையம் நம்ம அண்ணன் அர்ஜுனன் என்று பேர் பெற்ற அஞ்சல் துறை நிர்வாகி நம்மளுக்கு போன் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் வாரம் சொல்லி வரவே இல்லை. ஏகப்பட்ட சோழி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து நம்ம நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய கையெடுங்க நம்ம விருமாண்டம்பாளையம் அர்ஜுனன் என்று பெயர் பெற்ற முனி. நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. அதான் அஞ்சல் துறையை சேர்ந்த அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் பாடக்கூடிய பாடகர் 3 பேர்களுக்கும் சார்ந்தங்கள் பொன்னாடைகளானது ஒத்தி கௌரவப்படுத்துறாங்க. எல்லாரும் கைதட்டுங்க. அது மட்டுமில்லாமல் பாடக்கூடிய பாடகர் 3 பேர்களுக்கும் மிக சிறப்பான முறையிலே கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கௌரவப்படுத்தி விட்டு நம்ம அஞ்சல் துறையை சேர்ந்த விருமாண்டம்பாளையம் அர்ஜுனன் என்று பெயர் பெற்ற முடியவாங்க பாடியோ பாடகருக்கு என்று காணிக்கையாக வாழ்த்தி இருப்பதும் 1001 ரூபாய். 1001 ரூபாய். கமால் ஆபீஸ்ல ஓட்டிட்டு போய் உங்களுக்கு கல்யாணமா பண்ணி விட்டாங்களா? எனக்கு இன்சூரன்ஸ். ஏன்னா 100 கிலோமீட்டர் வந்துட்டு போறீங்க, வண்டி வாகனத்துல போறீங்க. ஆகையால வண்டி வாகனத்துல போகின்ற பொழுது ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் இருந்தா சொல்லி மருத்துவ காப்பீடு என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு இந்த அஞ்சல் துறையின் சார்பாக நம்மளுக்கு மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் ஆனது பாலிசி எடுத்து கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாம இந்த விருமாண்டம்பாளையத்தில் கதை படிக்கின்ற பொழுது 5001 ரூபாய் நம்மளுக்கு நன்கொடையானது கொடுத்து